ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மும்பையில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, ஒரு பெண் வந்து கோயிலுக்கு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த உறவினர்கள் தடுத்திருக்காங்க. ஏன் தடுத்திருக்காங்கன்னா, அந்த பெண் வந்து தன்னுடைய குலதெய்வங்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. அதனால நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காங்க. அது 2 தரப்புகளும் வாக்குவாதம் ஆயிருக்கு. வாக்குவாதம் வந்து கைகலப்பாகி அந்த பெண்ணை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முடிய வெட்டி செருப்பு மாலை அணிவிச்சு நிர்வாணமா ஊர்வலம் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை. ஓகே. ஸோ அவங்க மேலே தப்பு இருந்தால் அது கோர்ட்டில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கோர்ட்டில் கேஸ் நடத்தலாம். கோர்ட் வந்து தண்டனை கொடுத்துட்ருக்க போகுது. அதுக்கு போய் அந்த பொண்ணை முடிய வெட்டி செருப்பு மாலை அணிச்சு நிர்வாணமாக ஊர்வலம் நடத்தி அதை வீடியோ எடுத்து அதை சோசியல் நெட்வொர்க் சைட்ஸில் வைரலாக்கி விட்டு, ஸோ அந்த பெண்ணோட மனசு வந்து என்ன பாடுபட்டிருக்கும். ஐ ஃபீல் வெரி சேட் ஃபார் தட். ஓகேவா? தப்பு எங்கே நடந்தாலும் தப்பு தாங்க. அது மணிப்பூரில் நடந்தாலும் சரி, பாம்பேயில் நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி. ஸோ இந்த நம்ம பெண்ணியம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், பெண்களோட முன்னேற்றத்தை பற்றி பேசியிருக்கோம், குழந்தைகளோட பாதுகாப்பு பற்றி பேசியிருக்கோம். ஒரு சைடு இப்படி பேசியிருக்கும் போது இன்னொரு சைடு இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிறது இந்தியாவுக்கு மேலும் தலைக்குனிவை தான் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் இனிமேல் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மூலையிலுமே நடக்கக்கூடாது. ஸோ அதுக்கு உண்டான சட்டங்களும் கடுமையாக கொண்டு வரப்படணும். இதுக்கு காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படணும். இதையும் என்னோடய யூடியூப் சேனல் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.